இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய செபத்தின் மூலமாக எங்களுக்காக தந்தையிடம் வேண்டுகின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகின்றேன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளால் எங்களுக்கு நினைவூட்டுகின்றார். நாங்கள் நம்பிக்கை கொண்ட உள்ளங்களாக, நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் இறைவனோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் அவருடைய தோழமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களை நம்பிக்கைக்கு உரியவர்களாக மாற்றுகின்றார். நம்பிக்கையின் பிள்ளைகளாக தன்னுடைய பாதையிலே வழிநடத்தி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆகவேதான் எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரோடு ஒன்றுபடுகின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையாளர்களாக மாற்றம் பெறுகின்றோம். நாங்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது எங்களுடைய நம்பிக்கையின் நிமித்தம் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு பதில் தருபவராக இருக்கிறார். அதே வேளையிலே நம்பிக்கை கொண்டு இறைவனிடம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது, நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுபவராக எங்களோடு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்ல, விசேடமாக ஆண்டவருடைய நம்பிக்கையின் பாதையிலே நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் பயணம் செய்ய, ஆண்டவருடைய ஒளியின் நிழலிலே நாங்கள் வாழ்ந்து நம்பிக்கை கொண்ட மக்களாக, நம்பிக்கை கொண்ட உள்ளங்களாக ஆண்டவருடைய அருள் ஒளியிலே நாங்கள் நிலை பெற்று வாழ்ந்து ஆண்டவரோடு நாங்கள் பயணம் செய்யும் நம்பிக்கைக்குரிய உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற்று உறுதியான நம்பிக்கையோடு இறைவனை பற்றி பிடித்து அவருடைய பாதையிலே, அவருடைய அருளிலே, அவருடைய ஆசீரிலே நாங்கள் நிலை பெற்று வாழ, அவரோடு அவரிலே என்றும் நிலைத்திருக்க இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே சென்று அன்னைமரியுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக.